ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதே கப்பில் 1½ கப் அளவுக்கு இடித்த வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கொதித்த பிறகு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சாலே அந்த மாவு அது கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மாற்றி மாற்றி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். இது கூட ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டேன். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து வர டைமில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் மறுபடியும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். முந்திரி பாதாம் நான் நெய்யில் வறுத்து சேர்க்கல, டைரெக்டாக சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் பம்கின் சீடை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். சைடில் அப்படியே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே பம்கின் சீடை சேர்த்துட்டேன். இப்போ பாத்திரத்தில் நல்லா உருண்டு திரண்டு வரணும், எங்கேயுமே பிடிக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பீஸாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுலேயே வாழையில வச்சு நம்ம சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஓகே, பாய். அடுத்த ஷாட்டில் பார்க்கலாம்.